ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் அதிகமாக காமெண்ட்டில் கேட்ட ஒரு கன்ஃபியூஸ்டு டாபிக் தான். இதில் தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இதை ஒரு டைம் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் டம்மி சப்ஜெக்ட். எப்படி? டம்மி சப்ஜெக்ட். டம்மின்னு வேணால் சொல்லலாம், ஆனால் பவர்ஃபுல் ஒரு டாபிக். சரிங்களா? பார்க்கறதுக்கு வேணால் அது டம்மியாக இருக்கலாம், ஆனால் அதோட யூசேஜ் ஒவ்வொன்று அம்மி மாதிரி இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி பார்க்க தான் டம்மி, அடி ஒவ்வொன்று அம்மி மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி உண்மையாலுமே பவர்ஃபுல்லான ஒரு யூசேஜ் இது வச்சுருக்கு. இந்த டம்மி சப்ஜெக்டில் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா தேர். பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. எதுக்குடா இந்த தேர் சம்மந்தமே இல்லாமல் சென்டென்ஸோட பிகினிங்கில் வருது? தேருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எதுக்கு இங்கே தேர் வந்துச்சு? தேர்னு எங்கேயாவது இருக்கா தமிழ் சென்டென்ஸில்? எங்கேயும் இல்லை, அதற்கான அர்த்தமும் இல்லை. எப்படி இந்த தேர் சென்டென்ஸோட பிகினிங்கில் வந்துச்சு அப்படிங்கிற டவுட், இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போது நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா தேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் வச்சிருக்க தமிழ் அர்த்தம் அங்கே. எப்படி? அங்கே. ஆனால் நல்லா கவனிக்கணுங்க, இது டம்மி சப்ஜெக்டாக செயல்படும் பொழுது அங்கே அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துகிட்டு வராது. ஏன்னா அங்கே அப்படிங்கிறது லொக்கேஷனை குறிக்கக்கூடிய வார்த்தை. எப்படி? லொக்கேஷனை குறிக்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தேர். ஆனால் இங்கே அந்த அர்த்தத்தில் வராது. அப்போ எந்த அர்த்தத்தில் வரும்? சரி, ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு பொருள் இருக்குது பாருங்களேன், அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தேர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு உபயோகப்படுத்தப்படுது. எப்படின்னு பாருங்களேன், ஒரு பொருள் இருத்தல், இருத்தல் அப்படின்னு போடுறேன். இதை இங்கிலீஷில் நம்ம எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸிட் கிடையாது, எக்ஸிட்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்ட், இருத்தல். கடவுள் இந்த உலகத்தில் ஒரு இன்றியமையாத பொருளாக இருக்கிறார், கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இருத்தல். சரிங்களா? அப்போ ஒரு பொருள் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ் இருக்குது. எப்படி? பஸ் இருக்குது, பஸ்ஸு இருக்குது. இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா வரும்? இங்கே பாருங்க, த பஸ் இஸ், இப்படி தான் நம்ம சொல்லணும். த பஸ் இஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, த பஸ் அப்படின்னா பேருந்து. ஓகே, பேருந்து. இஸ்ஸிற்கு வச்சிருக்க தமிழாக்கம் என்ன? பேருந்து. இஸ்ஸுனா இருக்கிறது, பேருந்து இருக்கிறது. ஓகே, பாருங்க, பேருந்து இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா த பஸ் இஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் வரும். ஆனால் இது ஒரு முழுமையான அர்த்தத்தை வெளிப்படுத்தாது, யாருக்கும் புரியாது. த பஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும் மீனிங், இல்லாட்டி வராது. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பொருள் அங்கே இருக்குது, ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பொருளோட இருத்தலை, எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுறதுக்கு நாம் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தேர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஆரம்பித்தாதான் வரும். புரியுதுங்களா? எப்படி? இங்கே பாருங்க, பஸ் இருக்குப்பா. எப்படி? பஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, there is a bus. there is a bus. பேருந்து இருக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். பேருந்து இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இந்த தேர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்காது. அங்கே ஒரு பேருந்து இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்காது. அங்கே ஒரு பேருந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு லொக்கேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நீங்கள் இப்படி தான் சொல்லணும். இப்போ பாருங்க, த பஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தேர் அப்படிங்கிறது கடைசியில் போட்டாதான் அது லொக்கேஷனை சொல்லணும். ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா லொக்கேஷனை பற்றி பேசாது. அது பஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிற என்ன சொல்கிறதுங்க, அந்த லொக்கேஷனை குறிக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லணும்னா தேரை கடைசியில் தான் போடணும். பொதுவாக பஸ் இருக்கிறது, அவ்வளோதான். இடத்த பற்றி பேசல, அதனுடைய இருத்தலை பற்றி பேசுகிறோம். அது தோன்றி இருக்குதுல்ல, அதை பற்றி பேசுகிறோம். புரியுதுங்களா? அதற்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல வரலை, ஆனால் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எந்த இடத்துல இருக்குது நம்ம சொல்லலை, ஆனால் அது இருக்குது, இந்த உலகத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணுறோம், இந்த தேர் அப்படிங்கிறத போட்டு ஆரம்பிக்கிறோம்.
புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் அதற்கும் இதற்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அது லொக்கேஷனை பற்றி பேசுது, இது அந்த ஒரு பொருள் இருக்குதுப்பா அப்படிங்கிறத பற்றி பேசுது. ரைட்? அடுத்து பாருங்க, நம்ம பொதுவாகவே கதைகளெல்லாம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தான். எப்படி? முன்னொரு காலத்தில் இல்லாட்டி ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பர்டிகுலர் இடத்துல, அந்த காலத்தில் அந்த இடத்துல ராஜா இருந்தான்னு நம்ம சொல்லலை. ராஜாவோட இருத்தல், அவருடைய தோற்றம்னு என்ன, தோற்றம் மறைவுன்னு சொல்லுவோம்ல, அந்த தோற்றம், அந்த இருத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்லி காட்டுறோம். ராஜா இருந்தார், தேர் வாஸ் அ கிங் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். த கிங் வாஸ் தேர் அப்படின்னு சொன்னால் தப்பு. கிங் அந்த இடத்துல இருந்தார்னு மீனிங் போயிடும். புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் இந்த தேர் அங்கே போடுறதுக்கும் இங்கே போடுறதுக்கு இருக்க ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸு. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த தேர் அப்படிங்கிற டம்மி சப்ஜெக்ட் என்ன பண்ணுமாமா, எப்பயுமே பி வெர்பு கூட தான் சேர்ந்து வரும். பி வெர்பில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள்? பி வெர்பில் இஸ்ஸு, ஆறு, அப்புறம் என்ன இருக்குது, வேர், பாஸ்ட்டுக்கு போட்டால் இங்கே வாஸ் வந்துடும், ஃப்யூச்சர்னா வில் பி. ஓகே, ஃப்யூச்சருக்கு வில் பி. ஆம் அப்படிங்கிற வார்த்தை வராது, அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த பர்டிகுலர் வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதற்கடுத்து தான் எப்படி, இந்த பி வெர்புக்கு அடுத்து தான் எந்த பொருளினுடைய இருத்தலை பற்றி பேசுகிறோமோ அந்த பொருளை சொல்லணும். அதுதான் ரியல் சப்ஜெக்ட். எந்த ஒரு பொருள் இருக்குது பாருங்களேன், பஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம், பி வெர்ப் இருக்குது, அதற்கடுத்து ரியல் சப்ஜெக்ட். எதை இருக்குன்னு சொன்னோம்? பஸ் இருக்குன்னு சொன்னோம். மொட்டையை ஆரம்பிக்க முடியாது, அதனால ஒரு டம்மி சப்ஜெக்டை போட்டு ஆரம்பிச்சு விட்றோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, பின்னாடி என்ன ரியல் சப்ஜெக்ட் வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் முன்னாடி நீங்கள் பி வெர்ப் போடணும். ஏன்னா இதற்கு ஏற்ற மாதிரி தேர் இஸ்ன்னு வரும், சில இடங்களில் தேர் ஆர்னு வரும். என்னடா இங்கே தேர் இஸ்ன்னு வருது, இங்கே தேர் ஆர் வருது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க அந்த சிச்சுவேஷனில். ஏன் அப்படின்னா தேர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, அதற்கடுத்து வரக்கூடிய அந்த பி வெர்ப் இஸ்ஸா, வாசா, வேரா, ஆரா, ப்ளூரலா, சிங்குலரா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது பின்னாடி வரக்கூடிய இந்த ரியல் சப்ஜெக்ட். முன்னாடி இருக்க தேர் கிடையாது. அப்போது இங்கே பஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் இஸ்ஸு போடணும், இங்கே பஸ்ஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர் போடணும். ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ன்னு போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தால் ப்ளூரல், இங்கே நீங்கள் ஆர் போடணும், இல்லையா வேர் போடணும். புரிஞ்சுங்க நண்பர்களே? இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, மேக்ஸிமம் இந்த சிங்குலர் கூட இந்த தேர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது இந்த ரியல் சப்ஜெக்ட் கூட அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே தான் வரும், மேக்ஸிமம் வந்துடும். புரியுதுங்களா? இதெல்லாம் மைண்ட்குள்ளே போட்டுக்கோங்க. ரைட்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை வச்சு என்ன பண்ணலாம், இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டம்மி சப்ஜெக்ட் மேலே நமக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகே, வித் யோர் பர்மிஷன் போயிடலாங்களா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே? ரைட், போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அடுத்த ஸ்லைடில் இன்னொரு ரூல் இருக்குது, அதையும் சொல்லி கொடுக்குறேன். இப்போது நாம் படித்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், அதனுடைய இருத்தலை எப்படி, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இந்த டம்மி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். அதை பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தேர் அப்படிங்கிற வார்த்தை பி வெர்ப் போடணும். அதுவும் அந்த பி வெர்ப் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா பின்னாடி நம்ம போடக்கூடிய அந்த ரியல் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இங்கே பாருங்கள், மேசை மீது ஒரு பேனா இருக்கிறது. இப்போது ஒரு பொருளின் இருத்தலை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அது மேசை மீது இருத்தல். ஓகே, மேசை மீது ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பொருளின் என்ன சொல்கிறேங்க, தமிழில் சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கலைங்க, அதனால தான் எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த இருத்தல்னே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? மேசை மீது ஒரு பேனா இருக்கிறது. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேர், ஓகே, ஒரு பேனா சிங்குலர், அப்போது இஸ் அ பென். தேர் இஸ் அ பென் எங்கே, மேசை மீது, அப்போது ஆன் த டேபிள். There is a pen on the table. மேசை மீது ஒரு பேனா இருக்கிறது. இங்கே மேசை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ், லொக்கேஷன்,
அப்போ லொக்கேஷனை சொல்லிட்டோம். லொக்கேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டம்மி சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா நண்பர்களே? தேர் இஸ் அ பென் ஆன் த டேபிள். நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எப்படி? நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ என்னமோ இருக்குது பாருங்கள். நாளை ஒரு கூட்டம் இருக்கும். மொட்டையாக தான் இருக்குது சென்டென்ஸே. என்னத்தை போட்டு ஆரம்பிக்கிறதுனே தெரில, அதனால இந்த தேரை போட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே பாருங்கள், தேர் இருக்கும் அப்படின்னா வில் பி. தேர் வில் பி அ மீட்டிங். ஓகே, தேர் வில் பி அ மீட்டிங். நாளை தானே, அப்போ டுமாரோ. தேர் வில் பி அ மீட்டிங் டுமாரோ. தேர் வில் பி அ மீட்டிங் டுமாரோ. நாளை ஒரு கூட்டம் இருக்கும். அடுத்து பாருங்க, பள்ளிக்கு பின்னாடி ஒரு கோவில் இருந்தது. பாஸ்ட், கடைசி வார்த்தை பார்க்கணும். இருந்தது, இருக்கிறது, அதனால இஸ்ஸு. இருக்கும் ஃபியூச்சரு, அதனால வில் பி. இருந்தது அப்படிங்கிறது பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா என்ன பர்டிகுலர் பி வர்பை போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, தேர் இருந்தது ஒரு கோவில். அப்போ ஒரே கோவில் அப்படின்னா சிங்குலர், அப்போ வாஸ். தேர் வாஸ் அ டெம்பிள். ஓகே, பள்ளிக்கு பின்னாடி, பள்ளிக்கு பின்புறம், பிஹைண்ட் த ஸ்கூல். பிஹைண்ட் த ஸ்கூல். ஓகே, ஏதோ ஒரு ஸ்கூலை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், ஏதோ ஒரு டெம்பிளை பற்றி பேசுகிறோம், அதனால தான் அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? பாருங்க, தேர் வாஸ் அ டெம்பிள் பிஹைண்ட் த ஸ்கூல். தேர் வாஸ் அ டெம்பிள் பிஹைண்ட் த ஸ்கூல். சிம்பிள். பாருங்க, தேர் வாஸ் அ டெம்பிள் பிஹைண்ட் த ஸ்கூல். தேர் வாஸ் அ ஸ்கூல் பிஹைண்ட் த டெம்பிள் அப்படின்னு என்ன ஆயிரும்? கோவிலுக்கு பின்னாடி ஒரு பள்ளி இருந்ததுன்னு மாறிடும். வார்த்தைகளை மாற்றினா மீனிங் மாறும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்கிறது. இப்போ நிறைய கடைகள் இருக்கிறது, ப்ளூரல் ப்ரெசன்ட். ஓகே பாருங்க, நிறைய பொருள் இருக்கிறது அப்படிங்கிற அதனுடைய இருத்தலை பற்றி பேசுகிறோம். இந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்கிறது. தேர் ஆர் இருக்கிறது, அதனால ப்ளூரல். ஓகேங்களா? ஏன்னா கடைகள். தேர் ஆர் நிறைய கடைகள். தேர் ஆர் மெனி ஷாப்ஸ். ஓகே, இந்த ஏரியாவில், இன் திஸ் ஏரியா. ஓகே, தேர் ஆர் மெனி ஷாப்ஸ் இன் திஸ் ஏரியா. தேர் ஆர் மெனி ஷாப்ஸ் இன் திஸ் ஏரியா. மறுபடியும் சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும், அப்போ தான் டக்குன்னு சென்டென்ஸை தேர் போட்டு ஆரம்பிக்க முடியும். தேர் ஆர் மெனி ஷாப்ஸ் இன் திஸ் ஏரியா. அந்த வகுப்பில் 100 மாணவர்கள் இருப்பார்கள். அந்த வகுப்பில் இருப்பார்கள், மாணவர்களின் இருத்தலை சொல்கிறோம். பாருங்க, there will be 100 students. There will be 100 students அந்த வகுப்பில், in that class, in that section அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் அப்படின்னாலே கிளாஸ் தான். ஓகே, there will be 100 students in that class. There will be 100 students in that class. ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அந்த அறையில் 2 நாற்காலிகள் இருந்தது. அந்த அறையில் 2 நாற்காலிகள் இருந்தது. இந்த அந்த அறையில்ங்கிறது லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷனை சொல்லிட்டோம். இங்கே தேர் அப்படிங்கிற வார்த்தை லொக்கேஷனை பற்றி பேசலை, இருத்தலை பற்றி பேசுகிறது. அதனால இந்த லொக்கேஷனை எக்ஸாக்டாக நம்ம சொல்லிடுவோம். இருத்தலை சொல்வதற்கு டம்மி சப்ஜெக்டை போட்டு ஆரம்பிப்போம். பாருங்க, இருந்தது. அப்போ தேர் வேர் 2 chairs. இங்கே ஏன் வேர் இருக்கு? ஏன்னா 2 chairs அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால வேர். ஏன் வேர் இருக்கு? இருந்தது அப்படின்னு இருக்கு, அதனால பாஸ்ட் அந்த பி வர்புக்கு, அதுவும் ப்ளூரலுக்கு நாம வேர் போட்டிருக்கோம். சரிங்களா? தேர் வேர் 2 chairs அந்த அறையில். ஓகே, இன் தட் ரூம். ஓகே, தேர் வேர் 2 chairs in that room. There were 2 chairs in that room. சிம்பிளோ சிம்பிள், ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதற்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப எளிது, ஈஸியோ ஈஸி, ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்லைடில் இன்னொரு ரூல் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்லைடு 2ல் இந்த டம்மி சப்ஜெக்டை 2வது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, எழுதிடுறேன். இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் நியூவாக இருக்கலாம், இல்லாட்டி சடனாக டக்குன்னு இப்போ வரலாம், என்ன வேணால் இன்ஃபர்மேஷனாக வேணால் இருக்கலாம்.
அந்த இன்ஃபர்மேஷனை பற்றின இன்ட்ரடக்ஷனை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டம்மி சப்ஜெக்டை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லாட்டி முடியாது. புரியுதுங்களா? முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராஜாவோட இருத்தலையும் சொல்கிறோம், அண்ட் அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறோம். அப்போ அந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்கறதுக்கே இந்த டம்மி சப்ஜெக்ட் தான் நமக்கு உதவுது. புரியுதுங்களா நண்பர்களே? இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நெட்வொர்க்கில் பிரச்சனை இருக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். நெட்வொர்க்கில் ஏதோ பிரச்சனை இருக்குடா, நெட்வொர்க்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? இது ஒரு சடனாக ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நியூவாக சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியவே இல்லை, அது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரில, ஏதோ ஒன்று கிளிச்சு, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது, டவுன்லோட் ஆக மாட்டேது, அப்லோட் ஆக மாட்டேது, நம்ம யோசிச்சிட்டே இருக்கோம். அப்புறம் ஒருத்தர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு நெட்வொர்க்கில் ஏதோ ப்ராப்ளங்க அப்படின்ட்டு. ஒரு இன்ஃபர்மேஷனை மொட்டையாக சொல்கிறதுக்கு நமக்கு டம்மி சப்ஜெக்ட் வேணும். பாருங்கள், நெட்வொர்க்கில் பிரச்சனை இருக்கிறது. ஓகே, தேர் இஸ் an இஷ்யூன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இல்லாட்டி இஸ் அ ப்ராப்ளம் சொன்னாலும் கரெக்டு தான். தேர் இஸ் an issue with the network. There is an issue with the network. There is an issue with the network. Simple. ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய படிவத்தில் சில தவறுகள் இருந்தன. நம்ம போகிறோம், சார் உங்களோட ஃபார்மில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரத்தில் என்னது இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது, அதனால் சொல்லுவாங்க பாரம் பாரம்னு. ஏன்னா எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க, பாரம் அப்படின்னு, இந்த பாரம்ல தான் இருக்குது அப்படின்ட்டு. அதில் சரியான தமிழாக்கம் மிஸ்டேக் இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அதற்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும். உங்களுடைய படிவத்தில் சில தவறுகள் இருந்தன. பாருங்கள், தேர் வேர், ஏன்னா தவறுகள் இருந்தன, ப்ளூரல். தேர் வேர் சம் மிஸ்டேக்ஸ், இல்லாட்டி சம் எரர்ஸ் வராது, இங்கே மிஸ்டேக்ஸ் தான் கரெக்டு. தேர் வேர் சம் மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ஃபார்ம். ஓகே, உங்களுடைய படிவத்தில். There were some mistakes in your form. There were some mistakes in your form. ரொம்ப சிம்பிள். There were some mistakes in your form. கதவு பக்கத்தில் யாரோ இருந்தார். சடனாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஷாக்கிங்காக கொடுக்குறாங்க. கதவு பக்கத்தில் யாரோ இருந்தாரா, கதவு பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. கதவு பக்கத்தில் யாரோ இருந்தார். There was someone. ஓகே, எங்கே? கதவு பக்கத்தில், அட் த டோர். ஓகே, அட் த டோர். There was someone at the door. There was someone at the door. சிம்பிளோ சிம்பிள், ரொம்ப ஈஸி. There was someone at the door. நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மருத்துவமனையில் அவசர நிலை இருக்கிறது. இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வெளியில் விடுறாங்க. ஐயோ இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், மருத்துவமனையில் அவசர நிலை இருக்கிறது. There is an emergency. SPD எமர்ஜென்சின்னு சொல்கிற மாதிரி there is an emergency. SPD எமர்ஜென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளோட கேங்கு தான், சந்தோஷப்பட்டுக்கோங்க. there is an emergency எங்கேயாம்மா? ஹாஸ்பிட்டலில், இந்த ஹாஸ்பிட்டல். There is an emergency in the hospital. There is an emergency in the hospital. யாரோ ஒருத்தங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஐயோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குதுங்க அப்படின்ட்டு. எமர்ஜென்சியாக இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிற சவுண்டு வருது பாருங்கள். உனக்காக ஒரு பரிசு இருக்கும், உனக்காக ஒரு பரிசு இருக்கும், கவலைப்படாத, உனக்காக ஒரு பரிசு இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இருக்கும். அப்போது தேர் வில் பி, பரிசு அப்படின்னா கிஃப்ட்டுன்னு சொல்லலாமா? கிஃப்ட்னே சொல்லலாம். ஓகே, தேர் வில் பி அ கிஃப்ட் ஃபார் யூ. தேர் வில் பி அ கிஃப்ட் ஃபார் யூ. தேர் வில் பி அ கிஃப்ட் ஃபார் யூ. டோன்ட் வரி, தேர் வில் பி அ கிஃப்ட் ஃபார் யூ. ரைட். திட்டத்தில் சில மாற்றங்கள் இருந்தன. ஏன்னா பிளானை மாற்றிட்டீங்க? பிளான்லேயே நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சுடா. ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஷாக்காக இருக்கலாம், சடனாக இருக்கலாம். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு நாம் இந்த டம்மி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். தேர், மாற்றங்கள், வேர் சம்
changes in the plan. In the plan. சின்ன குழந்தைகள்லாம் ஹோம்ஒர்க் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே எழுதுவாங்க. There were some changes in the plan அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி எழுதுவாங்க. அதனால் ப்ராக்டிஸ். ப்ரொனன்சியேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு குழந்தையாக மாறிடணும். ஏன்னா குழந்தைகள் தான் தப்போ தவறோ எதையும் கண்டுக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி மாறிடணும், அந்த பருவத்துக்கு போயிடணும், அந்த மனநிலைமைக்கு போயிடணும். ரைட்? சரி பாருங்க, திட்டத்தில் சில மாற்றங்கள் இருந்தன. There were some changes in the plan. ஓகே, திட்டத்தில் சில மாற்றங்கள் இருந்தன. There were some changes in the plan. That's why we didn't call you. அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிடல. புரியுதுங்களா? அதனால தான் நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். There were some changes in the plan. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இந்த டம்மி சப்ஜெக்டை எவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பவர்ஃபுல் சப்ஜெக்ட், அதற்கு எந்த ரோலும் கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களோட ரோல் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அது வேணும், இல்லைன்னா முடியாது. புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோ தான் இதோட யூசேஜ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாயிரும். இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. சரிங்களா? ஹோம்ஒர்க்கை மறக்காமல் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் தெளிவு பிறக்கும். ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் பயனடைந்து கொள்வார்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். தேங்க்யூ. Thank you.